அழகான நர்மதை நதிக்கரையில் உள்ள காட்டில் விலங்குகள் ஒன்றுக்கொன்று வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தன. நமக்கு ஒரு அரசன் இல்லாததுனால நாம எல்லாரும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாம சண்டை போட்டுக்கிறோம். ஆமா, நம்ம எல்லாருக்கும் ஒரு அரசன் தேவை. யார் அந்த அரசனா இருப்பது? நானே அரசனா இருக்கேன். இல்ல நான் தான் அரசன். இல்ல நான் தான் அரசன். அங்கே யார் அரசன் என்று மறுபடியும் சர்ச்சை வந்தது. அந்த இடத்திற்கு ஒரு வயதான ஓநாய் பக்கத்து காட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தது. எங்க இருந்து அந்த கூச்சல் வருது? நான் பார்க்கிறேன். அந்த விலங்குகள் எல்லாம் வயதான ஓநாய் வருவதை பார்த்தன. நான் ஏன் இவரை அரசராக்க கூடாது? நல்ல முடிவுதான். அதன் பிறகு அந்த கிழட்டு ஓநாய் அவர்கள் அருகில் வந்தது. எங்களுக்கு ஒரு அரசன் தேவை. நீங்க எங்களுடைய அரசனாக இருக்கீங்களா? என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லையே. எனக்கு யோகம்தான். என்னுடைய பசிய போக்க இது அருமையான சந்தர்ப்பம். உங்களுக்கு அரசனாக இருப்பது பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் எனக்கு வன்முறையே பிடிக்காது. அதனால் ஒவ்வொருவர் செய்த தவறை பற்றியும் கவனமாக ஆராய்ந்து தேவைப்பட்டால் அவர்களை கொல்வேன். எல்லா விலங்குகளுக்கும் மகிழ்ச்சி. ஓ மன்னா, எங்களுக்கு வன்முறை பிடிக்காது. ஆனா ஒரு அரசனாக இருந்து தவறு செய்பவர்களை நீங்கள் கொல்ல வேண்டும். பெரும்பாலும் நான் அதையே விரும்புவேன். இதற்கு மறுநாளே முயலுக்கும் முள் எலிக்கும் பெரிய சண்டை வந்தது. ஏய், இந்த பொந்து என்னோட இது என்னுடைய பொந்து. ஏய், நீ பாத்தியா? சரி, ஆனா இது என் அப்பா தான் தோண்டினாரு. ஆனா உன் அப்பா இதை தவித்து விட்டாரு. நான் தான் இங்க தங்கி விட்டேன். அதனால இது என்னுடைய இது. முயல் ஒரு நொடி அமைதியாக இருந்தது. பின்னர் ஒரு யோசனைக்கு வந்தது. நாம எல்லாரும் அரசர்கிட்ட போவோம். அவர் முடிவு செய்யட்டும் இது யாருக்கு சொந்தம் என்று. அது சரி, நாம எல்லாரும் அவர்கிட்ட போவோம். இதனால் அந்த முயலும் முள் எலியும் கிழட்டு ஓநாயிடம் சென்றது. எதற்கு? என்ன விஷயம்? இரண்டு விலங்குகளும் தன் விவாதத்தை எடுத்துரைத்தன. கொஞ்சம் பொறுங்கள். எனக்கு வயதாகிவிட்டதால் என்னால் சரியாக கேட்க முடியவில்லை. அருகே வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். அந்த இரு விலங்குகளும் ஓநாயின் அருகே சென்றவுடன் ஓநாய் அவைகள் மீது பாய்ந்து அவைகள் இரண்டையும் பிடித்து தின்றது. மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடி ஒழிந்தன. நாம நம்முடைய பிரச்சனையை நாமே சரி செய்து கொண்டிருந்தால் இந்த விபரீதம் நம்மளுக்கு நடந்திருக்காதுல்ல. நீதி. நம் பிரச்சனையில் தேவையில்லாமல் அடுத்தவர் தலையிட அனுமதிக்க கூடாது.